ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் மிளகு வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வெறுமனே சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சாம்பார் சாதம், ரச சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோ உள்ளார போய் பார்த்துருவோம். இந்த மிளகு வறுவல் செய்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா சிக்கன் 3/4 கிலோ எடுத்துருக்கேங்க. இது மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பும் போட்டு லெமன் கொஞ்சம் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம இந்த டிஷ் பார்த்திங்கன்னா மண் சட்டியில் செய்ய போகிறோங்க. சட்டி சூடானதும் பார்த்திங்கன்னா அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை இதோடு சேர்க்க போகிறேன். கல்பாசிப்பூ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸாக இதோடு சேர்த்துக்கோங்க. இதோடு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதோடு நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம இந்த பட்டை கிராம்பு தாளிக்கிறப்பே அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு நீங்கள் தாளித்து இந்த டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கிட்டோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு கொத்தளவுக்கு இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன். வெங்காயம் கூட இதுக்கு ரொம்ப தேவைப்படாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாம் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணடிப்பாக தான் வரணுங்க. அது வரைக்கும் நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கி விட்டுருங்க. இது மாதிரி இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோடு சேர்த்துக்கிறேன். நான் நான்வெஜ் செய்கிற வீடியோ எல்லாத்துலேயும் சொல்கிறது தாங்க. எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம இஞ்சி பூண்டு அந்த அடியில் அந்த சட்டியில் பிடிக்காத அளவுக்கு இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேங்க. அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த தக்காளி வதங்கிறதுக்காண்டி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க வெங்காயம், தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இது நல்லா வேக வச்சிடலாம். நம்ம இதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே தாங்க இருக்கணும். வெங்காயம், தக்காளி பழம் எல்லாம் வதங்கி நல்லா கிரேவி இப்போ தான் வரணுங்க. அதுக்கப்புறம் இதோட நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த டிஷ் செஞ்சாலும் வெங்காயம், தக்காளி பழம் வதங்குறப்ப மிளகாத்தூள் சேர்த்து பாருங்கள். அந்த டிஷ் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ரெட்டாக இருக்கும். இப்போ இதோட இந்த சிக்கனை சேர்த்துடலாங்க. சிக்கனை சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா நம்ம வதக்கி விட்டுருவோம். ஒரு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்க சிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலும்பு பீஸ் உள்ள சிக்கனாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே. அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ திறந்து பார்க்காம இருக்காதீங்க. அப்பப்போ திறந்து பார்த்துட்டு கிண்டி விட்டு வைங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சோன்னு பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. நம்ம சிக்கன்லேருந்தே தண்ணி எதுவும் ஊற்றவே இல்லை. தண்ணி அதிலேருந்தே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சத்தூள் இதில் கொஞ்சம் சேர்த்தேங்க. அது வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதோட சேர்த்துட்டு இது சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு தண்ணி எது ஊற்ற தேவையில்லைங்க. நம்ம சிக்கன்லேருந்து வர இந்த தண்ணியை போதும். இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதோட பச்சை வாசனைலாம் போகட்டுங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஊற்றின தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை வறுத்துட்டு அதை பொடி பண்ணி எடுத்திருக்கேன். பெப்பர் பொடி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துருக்கேங்க. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி இதோட போட்டுக்கோங்க. நம்ம மிளகாத்தூளோட காரத்தோட நம்ம இந்த பெப்பரோட காரம் தாங்க கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதனால தான் நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி இதோட போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாங்க. இல்லை உங்களுக்கு சுக்கா மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்க தண்ணியில் ட்ரையாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பெப்பர் ஃப்ரையும் ரெடி ஆயிரும், பெப்பர் சுக்காவும் ரெடி ஆயிருங்க. இன்னும் 1 நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சுருந்துட்டு நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே வந்துச்சுன்னா நம்மளோட இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதில் நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்கவே இல்லை. இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்தில் வெறுமனே வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு மிளகு ரசத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு கூட இந்த டிஷ் சூப்பராக இருக்குங்க.
நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஆளுங்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களோட வந்து மீட் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.